காரைக்குடிக்கு நம்ம மானானை பார்க்க போயிருந்தோம். மானான் விருந்து வைக்கிறோம்டாரு. அதனால் இலையை கையோடு நாங்களே வாங்கிட்டு போயிட்டோம். போய் இலையை வச்சு தண்ணியை தெளித்தோடனே நம்ம இந்த மணப்பட்டி சுக்காவை வச்சாப்புல இலை நிறைய வச்சாப்புல மனசு போனாமல் வச்சா மையன். அப்புறம் இந்த உப்பு கறி அடாடா அப்படித்தான் இருந்துச்சு. சோறக்கீரை அதிகம் வச்சிடாதையா, எலும்பு நிறையா போட்டு விடுறா மகனே அப்படின்னு போட்டான். போடும்போது அந்த நடிகை எலும்பையும் சேர்த்து போட்டேன். மனசே அப்போத்தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. நிறைய கறியும் கொஞ்சோண்டு சோறும் சுற்றி வச்சு சாப்பிடும்போது தான் அடாடா. அதுவும் நல்ல இலை ஆட்டுக்கறிங்க. அந்த கொழுப்பு அப்படியே அதில் தட்டு போட்டுச்சு பாருங்கள். அந்த கறியோட பக்குவம் அதில் தான் தெரியும். பார்த்துங்க, இந்த நல்லி எலும்பு நமக்கு கிடைக்கும் போதே நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்ன்றது தெரிய வரும். அதை விட அடிஷ்னல் புண்ணியம் பண்ணாதான் அந்த ஈரல்லாம் கிடைக்கும் நமக்கு. அந்த உப்பு கறியில் இந்த ஈரலும் சேர்த்து கிடச்சிச்சு. அப்போ உண்மையிலே போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். காரைக்குடி போனதில் ஒரு நல்ல யூஸ், நல்ல ஒரு கறி விருந்து மயங்கையால் சாப்பிட்டோம். மயனும் பேத்தியும் தரமாக கவனித்து அனுப்பிச்சாங்க நம்மளை.